ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ரிஷபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மிதுன மனைக்கு பெயர்ச்சியாகிறார். மிதுனமனையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி கடகமனைக்கு பயிற்சியாகிறது. மீண்டும் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி புதன் பகவான் சிம்மமனைக்கு பயிற்சியாகிறது. இந்த குரு பகவானும் சூரியனும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை இணைவு பெற்று கடகத்தில் உட்கார்ந்துருக்கு. அதன் பிறகு சூரிய பகவான் சிம்மத்துக்கு பயிற்சியாகிறது ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி. சுக்கிர பகவான் கன்னியில் வீட்டிருக்க, கேது பகவான் சிம்மத்திலும் ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்க, சனி பகவான் வக்ரம் பெற்று மீனமனையில் இருக்குது. ஸோ இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகமைப்பு. இந்த கிரக அமைப்பை வைத்து கொண்டு இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரிஷபராசி அன்பர்களே, 2026 ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மாதம் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் நீச்சமாக உட்கார்ந்திருக்கார். அப்போ ராசி அதிபதி நீச்சமாயிட்டாரே, அப்போ பெரிய கெடுபலன்கள் ஏற்பட்டு விடுமோ என்கின்ற ஐயப்பாடு ஒரு சில ரிஷபராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நிச்சயமாக இல்லை. ஏன்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த புதன் பகவான் ஆட்சியாகத்தான் இருக்கிறார். அது போக உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் யாருன்னா சனி பகவான். அந்த சனி பகவானுடைய பார்வையில் சுக்கிரன் இருக்கார். அப்போ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் என்பது கண்டிப்பாக இல்லை. என்ன பாசிட்டிவ் எண்ணங்களை மட்டும் விதைக்கணும். நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது. கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும். ஏன்னா 2ஆம் இடத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. கோபக்கார கிரகம், ஆக்ரோஷமான ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. டக்குன்னு கோபம் வரும். இல்லைன்னா கோபம் வருவதற்கு மாதிரி தூண்டுதல் உங்களுக்கு ஏற்படுத்திடும், உங்களை டெம்ட் ஏற்றுவாங்க. ஸோ அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் அத்தனையும் குழந்தை நலன் சார்ந்த விஷயத்தில் தான் இருக்கும். குழந்தையை பற்றிய கவலை தான் உங்களுக்கு ஏதோ ஒரு மனசில் இருக்கும். அப்போ குழந்தை பற்றி என்ன, படிப்பை பற்றி கவலைப்படுவீங்க, இல்லை இந்த கோர்ஸ் கிடச்சிருமா, அந்த கோர்ஸ் கிடைக்குமா என்கின்ற கவலை இருக்கும். பட் என்ற ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். அப்போ குழந்தைகள் நலன் நன்றாகத்தான் இருக்க போகுது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் மனசில் தான் சில நெகட்டிவ் எண்ணங்கள், நெகட்டிவ் வைப்ரேஷன், இது கிடைக்குமா, அது கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு மாதிரி ஆசிலேஷன், ஒரு பதற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே, அதாவது நெகட்டிவ் என்பது இல்லை. மனம் பாசிட்டிவை நினைங்க. மனமே இறைவன். நீங்கள் பாசிட்டிவ் நினச்சிங்கன்னா பாசிட்டிவ் கிடைக்கும் அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் சுக்கிரன் 11ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ நீங்கள் 11ஆம் இடத்தை பார்க்குறீங்க. 11ஆம் இடம் என்பது என்ன? சந்தோஷம், மனமகிழ்ச்சி. ஸோ அந்த சந்தோஷம் தரக்கூடிய சில விஷயங்களுக்கு அதுக்காக செலவு பண்ணுவீங்க. அதுக்காக அந்த சந்தோஷம் எங்கே இருக்குது அப்படிங்கிற தேடுதல் அப்படிங்கிற எண்ணங்களை உருவாக்கும். எல்லாமே இருக்குப்பா, பட் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் ஏதோ சார் இருக்கிற இந்த மாதிரி எண்ணங்களை கொடுக்கும். ஸோ அப்போ என்ன சொல்ல வர அப்படின்னா, பாசிட்டிவ் எண்ணங்களை கொண்டு போகணும். லாபம் என்கின்ற எண்ணத்தில் மனமகிழ்ச்சி, சந்தோஷம் தரக்கூடிய விஷயத்துக்கு உங்கள் மனசை ஆட்படுத்தணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. காசு பணத்தில் எந்த குறைவு ஏற்படுத்த போவதில்லை. 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையாக உட்கார்ந்துருக்கார். அதனால் நீங்கள் பணத்தை பற்றிய கவலை இல்லை. ஆனால் பணம் என்ன சொல்கிறேன்னா, அந்த இடத்துல செவ்வாய் இருக்குது. அந்த கோவப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது டக்குன்னு. அது மட்டும் நிதான போக்குங்கிறது கண்டிப்பாக தேவை இந்த ரிஷபத்துக்கு. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி
தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவார். அந்த 3ஆம் இடத்தில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார். 8ஆம் அதிபதி 3ல் உட்கார்ந்திருக்கார். சார் 8க்குரியவன் 3ல் இருக்கானே, அப்போ அதாவது 3ஆம் இடம் என்பது மனசையும் குறிக்கும். ஏதாவது ஒன்று நடந்துருமோ அந்த நெகட்டிவ் எண்ணங்கள். பட் அப்படி இல்லை, 8க்குரியவன் தனக்கு 8ல் உட்கார்ந்துருக்கார். அப்போ வலிகளை உடைக்கக்கூடிய இடத்துல தான் உட்கார்ந்துருக்கு. அங்கே குரு உச்சமாகி இருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது பாசிட்டிவை தான் நினைக்கணும். வெற்றி என்பது சக்ஸஸ் தான். புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ட்ராவலுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். சிறுதூரம், அதாவது 1 நாள் 2 நாள் ட்ராவல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். முயற்சியால் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு. சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்து கொள்வது நல்லது. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு. எழுத்து கலைத்துறையில் சில நாட்டங்கள் கண்டிப்பாக உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அப்போது கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா அந்த கடைசி மொமெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடந்து விடும். அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் 17ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி 4ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையை உட்கார்ந்திருக்கார். 4ஆம் இடம் ஸ்ட்ராங். சுகஸ்தானாதிபதி வலிமையாக இருக்க போகிறார். அப்போ இந்த சுகத்தை வலுப்பெறுவதற்காக, அதாவது ரொம்ப நாளாக இந்த ரிஷபராசி என்பர்கள் எனக்கு ஒரு வீடு, சொந்தமாக ஒரு வீடு வாங்கியிருக்கணும், ஒரு சொந்தமாக நான் சம்பாதிச்சு ஒரு வீட்டில் கட்டி அதில் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அதுக்குண்டான அந்த பார்த்து போடக்கூடிய அதற்குண்டான அந்த தன்மை உங்கள் மனசில் ஆழமாக விதைக்கும். அதை செயல்படுத்துவதற்குண்டான அந்த அம்சங்களும் இந்த மாதம் உண்டு. ஏன்னா 4க்குரியவன் 4ஆம் இடத்திலேயே வலிமை பெறுகிறார், ஸ்ட்ராங்காக இருக்கிறார். ஆனாலும் என்ன, அங்கே கேது வேறு இருக்கு. சரி, இது வாங்கலாமா அது வாங்கலாமா, சரி கொஞ்சம் பொறுத்து போகலாம், இப்படி ஒரு ஆசிலேஷனையும் கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ அங்கே கேது இருக்கிறதுனால அப்படியும் ஒரு இடம் வாங்கணும், நிலம் வாங்கணும்னா டாக்குமெண்ட்டோ அல்லது ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படிங்கிறத 100% செக் பண்ணணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். 4ஆம் இடம் வலுப்பெறுகிறது. அப்போ வீடு வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், கண்டிப்பாக வாங்கலாம், அதில் வாங்குவதற்கு தடை இல்லை. ஆனால் அங்கே கேது இருக்கார். அப்போ ஒரு கன்ஃபியூஷனை பண்ணிவிடும். அப்படி வாங்கணுன்னா டாக்குமெண்ட் வில்லங்கம் இருக்காங்கிறது 100% செக் பண்ணணுங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா சுக்கிரனும் அங்கே நீச்சமாக இருக்கார். ரைட் சார், வேலை கிடைக்குமா? 6ஆம் அதிபதி யார்? சுக்கிரன். தனக்கு 12ல் போயிருக்காங்க. அப்போ வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது. அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலையை விட்டுவிடக்கூடாது என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள். ஏன்னா 6க்குரியவன், 6ங்கிறது வேலையை குறிக்கக்கூடியது. அது தனக்கு 12ல் போய் மறைஞ்சிருக்கார், நீச்சமாக இருக்கார். அப்போ வேலையில் டென்ஷனாக இருக்கும், வேலையில் ஒரு அழுத்தமாக இருக்குன்னு ஒரு சிலர் நினைக்கலாம், அல்லது ஏதோ ஒன்று பண்ணக்கூடிய தன்மை. ஆனால் விரயம் மட்டும் ஏற்படுத்திடக்கூடாது. ஏன்னா கோபம் வரும் உங்களுக்கு, செவ்வாய் 2ல் இருக்கு. அப்போ கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலை விட்டுறக்கூடாது, இது மைண்டில் வச்சுக்கோங்க. 6க்குரியவன் தனக்கு 12ல் மறைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக எதிரி தொல்லைகள், அதை வேண்டான்னு நீங்களே ஒதுங்கி போயிடுவீங்க, இல்லைன்னா அவங்க ஒதுங்கி போயிடுவாங்க. ஸோ இதுவும் நீங்கள் அந்த இடத்துல 6க்குரியவன் தனக்கு 12 உங்கள் கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு இல்லை. கடன், 6ங்கிறது கடன், அந்த கடனும் தனக்கு 12ல் மறைஞ்சிருக்கு. அப்போ கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகாமல் பார்த்துக்குங்க. அல்லது கடன் பெரிய ஒரு இது கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் இல்லை. ஹெல்த் பயம் வேணும் இருக்கும், ஆனால் ஹெல்த்தில் பிரச்சனை ஆயிருமா அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா 6க்குரியவன் தனக்கு 12ல். அப்போது ஹெல்த் சார்ந்த விஷயத்திலும் அது சரியாகக்கூடிய சந்தர்ப்பங்களை கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கும். 7ஆம் அதிபதி யார்? திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய். அவர் குடும்பஸ்தானத்தில் இருக்கார். ஒரு சில ரிஷபத்துக்கு கண்டிப்பாக திருமண சாதகங்களை உருவாக்கும். ஏன்னா 7க்குரியவன் 7ஆம் இடத்தை குருவும் பார்க்குறார், லாபாதிபதி பார்க்குறார். அப்போது திருமண வாய்ப்புகள் கைகூடும். ஆனால் என்ன,
பார்க்கலாம், தள்ளி போடுவீங்க, பதில் சொல்ல மாட்டீங்க. இந்த மாதிரி சின்ன ஒரு தடையை கொடுத்தாலும் அதில் எந்த பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை. ரைட். 8ஆம் அதிபதி தனக்கு எட்டல, அதனால் பெரிய வலி வேதனை கண்டிப்பாக இல்லை. 9ஆம் இடம் பாக்கியத்தை தரக்கூடிய இடம் 9ஆம் இடம். அந்த 9ஆம் அதிபதி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ வக்ரமாக இருக்கார். என்ன சார் பலன்? இதுவரைக்கும் பாக்கியமே கிடைக்கல சார், இப்போ பாக்கியம் கிடைக்க போகுது. குரு 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் அதிபதி பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார். 9 11 கனெக்ட் ஆகுது, 10. அப்போ அதிர்ஷ்டங்கள் இனிதான் கிடைக்க போகிறது ரிஷபத்துக்கு. எங்கே? தொழில் இது வரைக்கும் நல்லா பண்ணேன் சார், பெரிய லாபம் கிடைக்கல, இப்போ கிடைக்க போகுது. அந்த லாபம் கிடைப்பதற்கு உண்டான அந்த ஸ்ட்ராட்டஜி பிளான் இப்போ வகுப்பீங்க. அதுக்கு இப்போ உகந்த காலகட்டமாக இருக்கிறது. அதற்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க. இத்தனை நாள் அது பண்ணியிருக்க மாட்டீங்க, இப்போ மாற்றத்தை கொண்டு வருவீங்க. அல்லது நல்ல தொழிலாளர்கள் உங்களுக்கு கிடைக்க பெறுவார்கள். அறிவுள்ளவர்கள், திறமை மிக்கவர்கள் இப்போ கிடைச்சி அதுக்கு ஒரு சாதகமாக அந்த லாபம் அடைவதற்குண்டான சாதகம், அல்லது லாங் டேர்மில், அதாவது தன்னுடைய தொழில் விரிவுபடுத்துவதற்குண்டான அத்தனை அம்சங்களையும் கொடுக்கும். அதுலேயும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். இதுவரைக்கும் கிடைக்காத விஷயங்கள் இப்போ கிடைக்கப் போகிறது. அப்போ தொழில் மாற்றங்கள், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம், இந்த மாதிரி மாற்றங்களை செய்வதற்கு ஒரு உகந்த மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமையப்பெறுகிறது. அப்போது நல்ல சேஞ்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. இதில் மாற்று கருத்து இல்லை. ப்ரமோஷன் கிடைப்பதற்கு, உயர்வு கிடைப்பதற்கு, அரசு மூலமாக அனுகூலம், அரசு வேலை கிடைப்பதற்கு, ஒரு சிலருக்கு அரசு வேலை கிடைக்கும், அரசாங்க பதவி கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், அதாவது ஸ்டேட்லேருந்து சென்ட்ரல் சார்ந்த விஷயங்கள். இந்த மாறுதல்களுக்கெல்லாம் இப்போ ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இந்த ரிஷபராசி என்பர்கள். அப்போ ஒரு சேஞ்சஸ், ஒரு மாற்றம், முயற்சியால் வெற்றி, புகழ், கௌரவம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ரிஷபராசி என்பர்களுக்கு. இன்னும் ஒரு துல்லிய பலன், உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எத்தனை டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தர்நாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2026 சொந்த தொழில் செய்வதற்குண்டான விதி கொடுப்பினை உங்கள் ஜாதகத்தில் இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு, எப்போ சார் திருமணம் நடக்கும்? எந்த கோர்ஸ் படிப்பதற்குண்டான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது? எந்த கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? எப்போ இடமாற்றம் கிடைக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், உங்கள் ஜாதகம், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.